புதுக்கோட்டை பழைய பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பழனியர் நிழற்குடையின் தகரம் பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கின கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இதனால் அங்கு இருந்த பயணிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் அப்போதைய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த தற்போது அமைச்சராக உள்ள சட்டத்துறை அமைச்சராக உள்ள ரகுபதியின் மேம்பாட்டு நிதிக்கு ஒரு பயணியர் நிழற்குடை ஒன்று கட்டப்பட்டு கடந்த பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிழற்குடை இன்று காலை ஒரு பேருந்து அந்த நிழற்குடையின் முகப்பில் மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் வலுவிழந்து காணப்பட்ட இரும்பு தகரங்கள் மதியம் போல் அங்கே பெயர்ந்து விழுந்தது. இதனால் அதிர்ஷ்டவசமாக இந்த பயணிகள் யாரும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் சாலையிலே அந்த இரும்பு தகடுகள் விழுந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து மாநகராட்சி அலுவலர்கள் அந்த தகரத்தை அப்புறப்படுத்தி உள்ளனர். இதை தொடர்ந்து தற்போது சீரமைப்பு பணிகளானது நாளை நடைபெறும் என்று மாநகராட்சி அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். அதிர்ஷ்டவசமாக இன்று மதியம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருப்பதால் அந்த பயணியர் நிழற்குடையில் அதிக கூட்டம் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.